ஸோ இந்த குவிஸ் நாங்கள் வந்து சண்டே பார்த்தோம். ஸோ யாரெல்லாம் வரலையோ ஸோ அவங்களுக்காக வந்து திருப்பி வந்து இதை வந்து ஒரு செகண்ட் டைமா இந்த குவிஸ். ஸோ எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஸோ ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். தெரியுது. தெரியுது சார். So first question வந்து பாத்தீங்கன்னா what is the which of the following is a valid variable in Python? So இதுல கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எது வந்து ப்ராப்பர் டிக்ளரேஷன் வேரியபிள் டிக்ளரேஷன் கேக்குறாங்க. சோ எதுவா இருக்கும்ன்றது நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ. எது கரெக்ட்டான டிக்ளரேஷன் கேக்குறாங்க? டி சார். ஆப்ஷன் டி. ஏன் வந்து 1 2 3 வராது? யாரா சொல்லுங்க. அட்ன்றது ஸ்பெஷல் கேரக்டர், கிளாஸ் இஸ் a keyword. செகண்ட் வந்து நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது, அப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடாது சார். அண்டர்ஸ்கோர்ல ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நம்ம அண்டர்ஸ்கோர் ஆரம்பிக்கலாம். சோ வேரியபிள் டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சோ கிளாஸ் வந்து ஒரு கீவேர்டு, ரிசர்வ்டு வேர்டு, அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அட்ன்றது ஸ்பெஷல் சிம்பல், அதையும் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன்ல யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? சோ ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் when 2 = 2 is executed? இந்த கோட் நம்ம ரன் பண்ணனா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஃபால்ஸ் வரும். வேற யாராவது? இந்த கோட் நான் எக்ஸிக்யூட் பண்ணனா என்ன அவுட்புட் வரும்? ஸ்ட்ரிங் நம்பர் சேம் ஃபால்ஸ் வரும். ஏன் ஃபால்ஸ் வருது? யாராவது ASCII வேல்யூ டிஃபரன்ஸ் சார். ASCII வேல்யூவா? ASCII ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங், அடுத்தது ரெண்டு வந்து இன்டிஜர். அதுதான் ஒண்ணு. டேட்டா டைப் டிஃபரன்ட். ஆமா, கம்பேரிசன் ஆபரேட்டர்னா இதுக்கு பேரு கம்பேரிசன் ஆபரேட்டர் எல்லாருக்கும் தெரியும். இந்த கம்பேரிசன் ஆபரேட்டர் என்ன பண்ணுனா வந்து உள்ள இருக்கிற வந்து அந்த வேல்யூ வந்து செக் பண்ணும். சோ செக் பண்ணும்போது என்னன்னா இது 2ன்றது வந்து ஸ்ட்ரிங்கா வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இது வந்து ஒரு இன்டிஜரா வந்து கன்சிடர் பண்றது. சோ ரெண்டும் வேற வேற டேட்டா டைப். அதான் நம்ம அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபால்ஸ்ங்க. சரிங்களா? யாருக்கு டவுட் இல்லையா? क्वेश्चन அடுத்த क्वेश्चन போலாம் இல்லையா? So next question பாத்தீங்கன்னா what is the data type of below given statement? So இங்க ஒரு ரெண்டு print statement கொடுத்திருக்கேன். இதனுடைய இந்த கோடுக்கு வந்து டைப் கேக்குறாங்க. அவுட்புட் கேட்கல, டைப் என்னவா இருக்கும்? என்ன மாதிரி டேட்டா டைப்பா நமக்கு அவுட்புட் கிடைக்கும்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹெக்ஸாடெசிமல் அண்ட் ஸ்ட்ரிங். வேற யாருக்காவது ஐடியா? இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண இந்த கோடுக்கு அவங்க டைப் கேக்குறாங்க. மேல இருக்க கோடு ரெண்டு சேம் தான். சோ இத ரன் பண்ணா என்ன அவுட்புட் வரும்னு கேக்குறாங்க. யாருக்காவது சொல்லுங்க, என்ன ஆன்சர், என்ன அவுட்புட்டா வரும் எதிர்பார்க்கறீங்க? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ எக்ஸ்டென்ட் அண்ட் ஸ்ட்ரிங்குங்களா? பி சார். பி சார். பி எக்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங். எக்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்குங்களா? ரன் பண்ணி பார்க்கலாமா? ஆப்ஷன் டி. இன்டிஜர் ஸ்ட்ரிங்னு வருது எனக்கு. இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்டர்னலா நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது இன்டிஜரா கன்வெர்ட் ஆயிடும். உங்களுக்கு எக்ஸா நம்பரா வராது. இது வந்து ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர். அந்த உள்ள வேல்யூ இது இங்க இருந்து இப்படி வந்து இது கொடுத்தீங்கன்னா இது வந்து இது இந்த 0xன்றது ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்ட் பண்றதுக்கான ஃபார்மட். EF இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சோ கன்வெர்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு 239ன்றது வந்து இந்த ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பிரிண்ட் ஆகாது, உங்களுக்கு இன்டிஜரா கன்வெர்ட் ஆகி தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ரெண்டாவது சேம் அதே தான் கொடுத்துருக்கேன். நான் சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்ததுனால வந்து அது ஸ்ட்ரிங்கா எடுத்துது.
சரிங்களா? யாராவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ சார் அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெக்ஸா டு டெசிமலா மாறுது தானுங்களா? எக்ஸாக்ட் ஆமா ஹெக்ஸாடெசிமல் Decimal. இன்டிஜரா கன்வெர்ட் டெசிமல்ல இன்டிஜர். ஓகே ஓகே. ஞாபகம் வச்சுங்க. இப்படி நீங்க வந்து சாதாரண நீங்க வந்து பிரிண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா 239 வரும். அது எப்படி வந்ததுன்னா ஆக்சுவலா வந்து f into 16 பவர் 0 பிளஸ் e ஆமா, into 16 yes. பவர் 1. ஆமா நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் அந்த Correct, காணவர்கள் போட்டு பார்ப்போம் அது மாதிரி. அதே வந்து நீங்க வந்து ஆக்டல்லாம் 8 வரும், பைனரிலாம் வந்து 2 வரும், டெசிமல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 10 வரும். 10 பேஸ் வரும். 2 பேஸ் 2 பேஸ் 8 பேஸ் 10 அப்புறம் பேஸ் 16 இந்த மொத்தம் 4 ஃபார்மட்ல உங்களுக்கு வரும். ஓகே. So next question பாருங்க, question number 4. இந்த கோடோட அவுட்புட் என்னன்னு கேக்குறாங்க. இந்த கோட் தெரியுதுல, இதோட அவுட்புட் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. யாரால கெஸ் பண்ண முடியுது என்ன அவுட்புட் வரும்? யாரால கெஸ் பண்ண முடியுது என்ன அவுட்புட் வரும்னு? B sir answer. வேற A. Yes. A. Okay. D sir. D யா? ஆக்சுவலா இந்த ப்ரோகிராம் என்ன பண்ணுது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். என்ன ஆக்சுவலா இந்த லைன் வந்து என்ன பண்ணுதுன்னு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 12 வந்து டிஜிட்டான்னு செக் பண்ணுது. 12 வந்து ஸ்ட்ரிங், ஏன்னா நம்ம சிங்கிள் கோட்ல கொடுத்துருக்கோம், அதனால எல்ஸோட இது போகுது. எல்ஸ்ல வந்து 6 எஸ்ஸையும் கன்கார்டினேட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைச்சது கரெக்ட் தான். பட் என்னன்னா வந்து ஒரு சின்ன கரெக்ஷன். ஈஸ் டிஜிட் என்ன பண்ணுனா, ஈஸ் டிஜிட் ஒரு ஸ்ட்ரிங்குக்கான மெத்தட் தான். இங்க பாருங்க, a is equal to 1 2 3 நான் கொடுத்துட்டு a டாட் ஈஸ் டிஜிட்னு பாத்தீங்க, இது ஸ்ட்ரிங்கோட மெத்தட். இது வந்து அதனால என்ன ஆகும்னா, இந்த ஈஸ் டிஜிட் என்ன பண்ணுன்னா கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்ல வந்து ஏதாவது வந்து நம்பர்ஸ் இருக்கா பார்க்கும். ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் இருக்கான்னு பார்ப்போம். எல்லாமே நம்பரா இருந்ததுன்னா எனக்கு வந்து ட்ரூ வரும். அதுல ஏதாவது ஒரு லெட்டர் வந்து கேரக்டரா இருந்ததுன்னா எனக்கு ஃபால்ஸ் எல்ஸ் பாட்டுக்கு போயிடும். நான் ரன் பண்ற பாருங்க, ஈஸ் டிஜிட் வந்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு PQன்னு வரும். ஏன் PQன்னு வருதுன்னா, இதை வந்து இந்த ஈஸ் டிஜிட் வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து நம்பரா இருக்கான்னு பார்க்கும். அது என்ன டேட்டா டைப்னு பார்க்காது, உள்ள இருக்கிறது எல்லாமே நம்பரான்னு பார்க்கும். இப்போ இதுக்குள்ள பக்கத்துல நான் 7 கொடுத்தேன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து எனக்கு 6S வரும். இப்போ எனக்கு 6S வரும். இப்போ ஈஸ் டிஜிட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, நான் கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்ல எல்லாமே வந்து டிஜிட்ஸா இருக்கான்னு பார்க்கும். ஸோ அப்படி டிஜிட்ஸா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து PQன்னு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து RSக்கு போகும். சரிங்களா? ஸோ இஃப் வந்து இப்படி நம்ம வந்து ஒரே இப்படி எழுதலாம். நம்ம ஜென்ரலா நம்ம இதே இஃப் நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ இந்த கோடை விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜென்ரலா நம்ம எப்படி இஃப் எழுதுவோம்னா, இஃப் 12 டாட் ஈஸ் டிஜிட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிரிண்ட் இப்படி கொடுப்போம். அப்படி இல்லை என்ன பண்ணுவோம், எல் ஸ்பாட்ல பிரிண்ட் 6 எஸ் இப்படிதான் நம்ம எழுதுவோம் இல்லையா? இஃப் எல்ஸ் இப்படிதான் எழுதுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் எழுதுவோம், அது வந்து டிஜிட்ஸா இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்ததுன்னா வந்து இந்த பிரிண்ட்டுக்கு வரணும், இல்லைன்னா எல் ஸ்பாட்டுக்கு போகும். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணா எனக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஸோ நான் வந்து இந்த 4 லைன் கோடுக்கு பதில் நான் சிங்கிள் லைன்ல எப்படி கூட எழுத முடியும். அதனால இஃப் எல்ஸ் வந்து நான் சிங்கிள் லைன்ல கூட எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5 வந்து இன்னொரு 15 மினிட்ஸ் டைம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டிக்ஷனரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணிருக்காங்க. பாப் ஐட்டம் பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன வரும்னு கேக்குறாங்க.
யாராவது ஆப்ஷன் டி. சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதவங்க சொல்லுங்க யாராவது. நான் அட்டன் பண்ணல. யாராவது மிஸ் பண்ணவங்க இல்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இது வந்து என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் போறீங்கன்னு வச்சுங்களேன், கொஸ்டின்ஸ் இதான் நினைச்சுக்கோங்க. அப்ப வந்து நீங்க ப்ரோக்ராம்லாம் போட்டுலாம் பார்க்க முடியாது. என்னவா இருக்குன்றது ஜஸ்ட் கெஸ் பண்ணி பாருங்க. என்னவா இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. ஏவா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி. பி சார், பி. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. இந்த ப்ரோக்ராம் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண ஆன்சர் சொன்னாங்க. யாராவது வந்து ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்றேன். யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த கோட. சார் ஆல்ரெடி நடத்திருக்காரு இல்லையா, பாப் ஐட்டம் டிக்ஷனரி நடத்திருக்காரு இல்லையா. சோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ நீங்க வந்து லாஸ்ட் ஐட்டம் டெலீட் பண்ணும் சார். பாப் ஐட்டம் லாஸ்ட் இத டெலீட் பண்ணும். சரி, ஓகே. சோ என்ன அவுட்புட் வரும்னு சொல்றீங்க? ஆக்சுவலா டெலீட் பண்ணதை பிரிண்டும் பண்ணும் அது. ஸோ டெலீட் பண்ணதை ரிவர்ஸ்ல இருந்து அதாவது லாஸ்ட்ல இருந்து வர்றதுனால ஃபர்ஸ்ட் சி, அப்புறம் பி, அப்புறம் ஏ, அப்புறம் வெளியே இருக்கிற வயலுக்கு வெளில இருக்கிற டன் அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி. பாத்தீங்கன்னா இது டிக்ஷனரி வந்து நம்மளுக்கு அன்ஆர்டர் இல்லையா. சோ அதனால நமக்கு வந்து அவுட்புட் மாறிட்டே இருக்கும். சோ என்ன ஆகும்னா அந்த பாப் ஐட்டம் சொல்லுங்க. லோகநாதன் சாரி, டிக்ஷனரி வந்துட்டு ஆர்டர் தான். எவ்வளவு தடவை நீங்க ரன் பண்ணாலும் இதே அவுட்புட் தான் வரும். ஏன்னா நான் அந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணதுனால அப்படி வருது. இப்ப பாருங்க, நான் இங்க சீன் கொடுத்துட்டு இங்க ஏன் கொடுக்குறேன். ஏ ரிப்பீட் ஆயிருக்கு. டூப்ளிகேட் இருக்கு அதனால. ஆமா டூப்ளிகேட் அக்செப்ட் பண்ணாது. இப்ப பாருங்க. சோ ரிவர்ஸ்ல வரும். சார் யாராவது சொன்னாங்க இல்லையா, ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெலீட் லாஸ்ட் ஐட்டம் டெலீட் பண்ணும். சோ டெலீட் ஆயிட்டு அந்த கீ வேல்யூ பிரிண்ட் ஆகும். சோ அதே மாதிரி அடுத்து சி ஆகும், அடுத்து டி ஆகும். சோ நம்ம என்ன ஆர்டர்ல கொடுக்குறோமோ அந்த ஆர்டர் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆகாது. வேல்யூ சேஞ்ச் பண்ணி பாருங்க. வேல்யூ ஆர்டர் ஆடுன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ஆயிடும். கீயை பேஸ் பண்ணி தான் வரும்னு நினைக்கிறேன். கீயை பேஸ் பண்ணி தான் பாருங்க. ஓகே. சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாப் தான சார் வரும். லாஸ்ட் ஐட்டத்தை ரிட்டர்ன் பண்றது வந்து பாப்ன்ற மெத்தட் தானே. பாப் வேற பாப் ஐட்டம் வேற. ஆமா. இப்போ நீங்க அது 15க்கு பதிலா பிக்கு 15க்கு பதிலா ஒரு 2 வேணா கொடுத்து பாருங்க. பாப் ஐட்டத்துக்கு பாப் வந்துட்டு கீயை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். பாப் ஐட்டம்னா கீயும் ஐட்டம் ரெண்டும் சேர்ந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே. சோ லாஸ்ட் ஐட்டம் தான் ரிமூவ் பண்ணுது. லாஸ்ட் கீயை பேஸ் பண்ணி இப்போ நீங்க இதே வந்து பாப் வச்சு பாத்தீங்கன்னா வந்து கீ இன்புட் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஆர்குமென்ட் கம்பல்சரி. சோ நீங்க கொடுக்கணும் எந்த கீயை டெலீட் பண்ணனும்ன்றது. சோ அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வைல் லூப் தேவையில்லை. வைல் லூப் தேவையில்லை. ஏன்னா அது ஒவ்வொரு எலிமெண்ட்டை தான் டெலீட் பண்ணணும். சோ நான் வந்து வைல் லூப் கொடுத்தனா அது எந்த கீயை டெலீட் பண்ணணும் இல்ல சார். நீங்க அந்த d.pop மெத்தட் கொடுத்திருக்கீங்களா, அது ஒரு வேரியபிள்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணணும். நம்ம பாப் குடுக்கலனா அது லாஸ்ட் ஐட்டத்தை டெலீட் பண்ணும். பாப்போட இண்டெக்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தோம்னா எந்த இண்டெக்ஸ் சொல்றோமோ அதை டெலீட் பண்ணும். இப்போ e d.pop னு சொல்லிட்டு இப்போ I asked him, can we add? Oh, for decommission. Yes. There should be. இங்க வந்து பாப் ஆஃப் ஏ கொடுக்க சொல்லுங்க. இதுல வந்து பாஸ் பண்ண சொல்லுங்க ஏன்னு. இல்ல நீங்க ஜெனரிக்கா மேல while loopக்கு மேலயே அந்த e ன்னு போட்டுட்டீங்கல, e = d.pop ன்னு. இப்ப print e ன்னு கீழ கொடுங்க சார் whileக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து லாஸ்டோட கீ மட்டும் ரிட்டர்ன் பண்ணனும்னு நினைக்கிறேன். இல்ல பாப் ஆர்குமென்ட் வேணும்னு நினைக்கிறேன்.
இல்ல அது சொல்லிடலாம். அதுதான் வெயிட் பண்றாங்க சொல்லி முடிக்கிறேன். பாப்புக்கு வந்து கம்பல்சரி வந்து நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து இப்ப பாருங்க ஏன் கொடுத்தீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 டெலிட் ஆயிட்டு உங்களுக்கு அந்த கீயை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பாப் வந்து அட் டைம் வந்து ஒரு எலிமெண்ட் தான் டெலிட் ஆகும். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் எலிமெண்ட் டெலிட் பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரி வந்து நீங்க ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுக்க முடியும். அப்ப அது ரிட்டர்ன் பண்றது கீ இல்ல சார், வேல்யூ தானே ரிட்டர்ன் வேல்யூ சாரி நான் அந்த கீயை கொடுத்தனா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ஓகே ஏன்றது கீ, நான் இங்கே வந்து நான் சீன் கொடுத்தனா எனக்கு வந்து ஓகே எனக்கு அப்படியே பிரிண்ட் டியும் போட்டுருங்க சார். ஏன்னா வந்து அது இந்த பாப்புல இருந்து ரிமூவ் பண்ணி ஈல அசைன் பண்ணிடும். யா டெலிட் ஆயிடும். டெலிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணும். சோ பாப் ஐட்டம் போடும்போது உங்களுக்கு கீ வேல்யூ ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். ஓகே ஓகே அடுத்தது பாருங்க, இது இந்த क्वेश्चन கொஞ்சம் பாருங்க. क्वेश्चन நம்பர் 6. அதோட அவுட்புட் கேட்டிருக்காங்க. a is equal to $11_11_11. இதோட அவுட்புட் என்னன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஸோ உங்களுக்கு என்னன்னா வந்து இந்த அண்டர்ஸ்கோர் வந்து ஏன் இது யூஸ் பண்றோம்னா நமக்கு ரீடபிலிட்டிக்காக வந்து ஒரு பெரிய நம்பர் வந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இந்த அண்டர்ஸ்கோரை வச்சு தான் நீங்க செப்பரேட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து கமா வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம நார்மலா வந்து இப்போ ஏ இஸ் ஈக்குவல் இதே வந்து நான் வந்து எனக்கு அவுட்புட் என்ன வரும் சொல்லுங்க. டியூப்புலா வரும். டியூப்புலா வரும். அதனால நான் கமா யூஸ் பண்ண முடியாது. ஸோ கமாக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கீங்க. ஒரு ரீடபிலிட்டிக்கு நீங்க கொஞ்சம் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நீங்க வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கீங்க. இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நான் வந்து பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ கொடுத்தாலும் எனக்கு அது வந்து இன்டிஜர் தான் வரும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டிஜர் தான் வரும். நான் இங்க அண்டர்ஸ்கோர்னு கொடுத்ததுனால அதோட டேட்டா டைப் வந்து மாறாது எனக்கு வந்து. ஸோ நீங்க வந்து ஒரு பெரிய லார்ஜ் நம்பரை வந்து நீங்க வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடபிலிட்டி இருக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து நீங்க படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்து செப்பரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடபிலிட்டிக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. அதே வந்து பைத்தான்ல பத்தி பாத்தீங்கன்னா இன்டீஜருக்கு வந்து எந்த ஒரு லிமிடேஷனுமே கிடையாது. நீங்க எவ்வளவு லென்த் வேணா கொடுத்தா உங்களோட சிஸ்டம் மெமரியை பொறுத்து தான் அது வந்து. ஸோ பைத்தான் வந்து இன்டீஜருக்கு தேர் இஸ் நோ லிமிடேஷன். ஸோ நீங்க எவ்வளவு லென்த் வேணாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதே வேரியபிள் லென்த் வந்து உங்களுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. 79 கேரக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது ஒன்லி ஃபார் பாத்தீங்கன்னா பெப் ஸ்டாண்டர்டுக்காக நம்ம 79 கேரக்டர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணலாம். அது எரர் வராது. பட் மேக்ஸிமம் 79 வந்து யூஸ் பண்றது வந்து சஜஸ்டட். அதாவது வேரியபிள் லென்த்தும் சரி இன்டீஜரும் சரி உங்களுக்கு வந்து லென்த்ல வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15 டிஜிட் வரைக்கும் கரெக்டா வரும். 16th டிஜிட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா தான் வரும்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து 15 டிஜிட் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வரும், ப்ரிசிஷன் வேல்யூ. அபோவ் 15 வந்து பாத்தீங்கன்னா 16, 17th டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கரெக்டா வராது. ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் உங்களுக்கு வரும். இதுக்கு क्वेश्चन நம்பர் 7 பாருங்க. which of the following operator is the correct சார் 17 க்கு மேல போனா எரர் காமிக்குது சார். என்னமா எது புரியல சொல்லுங்க. ஹலோ ஓகே இது பாருங்க. which of the following operator is the correct option for power of ab? ஆப்ஷன் பி. அதுக்கு மேல போனா எரர் காமிக்குது. எது மேல? எதுக்கு மேல எரர் காட்டுது? ஒரு வேரியபிளோட லென்த் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். 500லாம் ஒர்க் ஆயிருக்கு. 79 லென்த் வேரியபிள் லென்த்
அதே இல்ல எனக்கு மேபி என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க? இன்ஸ்டால் பண்ணும்போது எதுவும் கூட இல்ல என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க? 187 லென்த் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் பைத்தான் 3 கீழே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. 3 and above தான் சப்போர்ட் 3.9 தான் சார். 3.9 அப்போ ஓகே. நான் 3.9 தான் யூஸ் பண்றேன். சப்போர்ட் பண்ணும். லென்த் பாருங்க 187 இருக்கு எனக்கு. சப்போர்ட் பண்ணும். ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே நான் செக் பண்ணிக்கிறேன் சார். சோ இது வந்து எது பவர் ஆபரேட்டர்னு கேட்டிருக்காங்க. சோ எது கரெக்டான ஆப்ஷன்? பி. சோ A டபுள் ஸ்டார் B ன்றது பவர் ஆபரேட்டர். இது வந்து இப்படியும் சொல்லலாம். நம்ம இல்லனா வந்து பவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பவர் ஆஃப் 10,2 அப்படின்னு கூட கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் 100 தான் வரும். இப்படி கொடுத்தாலும் ஒரே ஆப்ஷன் தான். ஸோ 10 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுது. இது வந்து பவர் ஆஃப் 10 ஸ்கொயர். ஸோ ரெண்டு ஒன்று தான். நீங்க வந்து இன்புட் ஃபங்க்ஷன் POW யூஸ் பண்ணலாம், இல்லை டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்வீனியன்ட் தான். ஸோ போதும் நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. டவுட்னா கேளுங்க. ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். இதுல கண்டினியூட்டி வந்து நம்ம நாளைக்கு நாளன்னைக்கு நம்ம அப்படியே பார்ப்போம். இந்த குவிஸ் கொஸ்டின்ஸ் வந்து யாராவது சண்டே வரலையோ இதுல கண்டினியூட்டி வந்து நாளைக்கே வந்து அப்படியே தொடரும். ப்ளஸ் வந்து வேற ஏதாவது புதுசா கான்செப்ட் ஏதாவது இருந்தாலும் நான் நடத்துறதுக்கு ட்ரை பண்றேன். டவுட்ஸ்னா கேட்கலாம். கிளாஸஸ் வந்து முடிஞ்சது சார். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க சார்.